சின்னத்திரை நடிகராக இருந்து தற்போது வெள்ளித்திரையில் கதாநாயகனாக ஜொலித்து வரும் KPY பாலா மீது சமீப நாட்களாக குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. நம்ம வீட்டு பிள்ளையாக அறியப்பட்ட பாலாவிற்கு இன்னொரு முகம் இருப்பது உண்மையா? KPY பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே பேராபத்து. பாலா செய்யும் உதவிகள் அனைத்தையும் பொய் பித்தலாட்டம் என சமூக வலைதளத்தை திறந்தாலே காந்தி கண்ணாடி நடிகரின் பயோகிராஃபை பலரும் பூத கண்ணாடி போட்டு விமர்சனம் செய்து விதவிதமான தம்ப்நெயில் வைத்து ஆடியன்ஸை அட்ராக்ட் செய்து வருகின்றனர். உண்மையில் யார் இந்த பாலா? இவர் இலுமினாட்டியா? சாமானியனாக அறிமுகமான பாலா திடீரென இரட்சகன் அவதாரம் எடுத்தது எப்படி என்பதை கண்டறிய இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த காரணத்தால் தான் பாலாவை KPY பாலா என மக்கள் அன்போடு அழைத்து வந்தனர். நகைச்சுவை நிகழ்ச்சியில் டைமிங்கில் டயலாக் சொல்லி பாலா மக்களை சிரிக்க வைத்தது மட்டுமின்றி பக்கத்து வீட்டு பையனை போன்ற தோற்றமும் யதார்த்தமான பேச்சும் மக்களுக்கு பிடித்து போனது. சின்னத்திரையில் பணம் சம்பாதிக்க தொடங்கிய பாலா சில காலங்களிலேயே நடிகர் ராகவா லாரன்ஸை போலவும் யூடியூபர் ஹர்ஷா சாய் போலவும் சமூக சேவராக அவதரித்தார். ஏழை மாணவிக்கு லேப்டாப் வாங்கி கொடுப்பது, இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என பாலா செய்த உதவிகள் ஒவ்வொன்றையும் பார்த்த ஆடியன்ஸ் அவரை யார் பெத்த மகனோ என்று கருதாமல் நம்ம வீட்டு பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டு பாராட்டினர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் பாலா கதாநாயகனாக நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளியாகி ஆடியன்ஸிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. அதே நேரம் சுமாரான திரைப்படத்தையும் கூட பாலாவின் அனுதாபிகள் பலரும் படம் சூப்பர் என வர்ணித்து வந்தனர். அதோடு காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிரான காட்சிகள் உள்ளது என சமீபத்தில் அவர் மீது சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி என இணையத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது ஒரு குற்றச்சாட்டு. பாலா செய்து வரக்கூடிய உதவிகள் அனைத்தையும் பொய் பித்தலாட்டம். சர்வதேச நாடுகள், குறிப்பாக வல்லரசுகள் இந்தியாவிற்குள்ளும் மற்ற நாடுகளிலும் இதுபோன்ற ஸ்லீப்பர் செல்லை வளர்த்து விடுவார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான டாலர்ஸ் வருகிறது என்கின்ற ரீதியில் பாலா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதோடு பாலா இலவசமாக கொடுத்த ஆம்புலன்ஸின் ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு சொகுசு காருடையது என ஆதாரபூர்வமாக நிரூபித்ததை போன்ற ஆடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் பாலா வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் முதல் இருசக்கர வாகனம் வரை அத்தனையும் போலியானது என டீகோட் செய்து விமர்சித்தனர். இப்படி சாலிகிராம துப்பறிவாளர்கள் பாலா மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை ஆழமாக ஆராயும் போது ஒருவேளை அதிகமான ஸ்பை த்ரில்லர் படங்களை பார்ப்பதன் பாதிப்பா, அல்லது இது போன்ற சர்ச்சைகளை பற்ற வைப்பவர்களுக்கு சர்வதேச உளவுத்துறையோடு தொடர்பு இருக்குமோ என்கின்ற கேள்வியும் நெட்டிசன்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பாலா இலவசமாக கொடுக்கும் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை மறைப்பது ஏன்? இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஸ்கெட்ச் உள்ளது என கூறியும் பகீர் கிளப்பி உள்ளனர். அதோடு உதவி செய்வதை வீடியோவாக எடுத்து வெளியிடுவது ஏன்? அதன் மூலம் கிடைக்கும் பப்ளிசிட்டியும் ஒரு சுய விளம்பரம் தானே என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இணையத்தில் யார் இந்த பாலா என்கின்ற தேடல் நெட்டிசன்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. பாலாவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் குற்றச்சாட்டுக்குள்ளான பாலா எமோஷனலாக இப்படியான ஒரு வீடியோவையும் வெளியிட்டு சர்ச்சைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முயன்று இருக்கிறார். கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.